ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2024 கேட்ட பொது தமிழில் முக்கிய கொஸ்டின்ஸ் அதே சிலபஸில் சேர்ந்த 2026 கேட்க போகிறது மாடலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2024 தமிழ் பாருங்கள். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், அப்போ மானத்தை பணம் காக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th-லேருந்து 7th நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எதுகை மூனையெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது என்னது? ஒற்றுமை இன்மை. இதோட ஆன்சர் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா எல்லாம் ஒற்றுமையாக இருக்குமா? செதறி ஓடும். அதுதான் ஒற்றுமை இன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வருமா? கூரை வேந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற சிலபஸில் கேட்குறத மட்டும்தான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம்னா சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. திருக்குறள் டாபிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற சிலபஸ்லேயும் பாருங்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா கல்லாதவரை தான் சொல்லுவார். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாவை காக்காதவர் துன்பப்படுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு பழமொழி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. உழைக்காதவன் செல்வம் அழியும். இதோட பழமொழியோட இப்படி பழமொழி கொடுத்துட்டு கூட இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இல்லை பழமொழி பாதி கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ண சொல்லி கூட கேட்பாங்க. எப்படின்னாலும் கேட்பாங்க. அது தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அகர வரிசைப்படி எழுதுங்க. இப்போ இருக்கிற சிலபஸில் நான் போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற சிலபஸில் கேட்டிருக்காங்க. மாடுலேஷன் பார்த்துக்குங்க. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக்க. 8th தமிழ் புக்கில் இருக்குது. பாருங்கள். இந்த மாதிரி கருவிகள் பெயர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு வரிகள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அகர வரிசைப்படுத்துக்கனாவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்ப்போம். உயிரெழுத்துக்களில் என்ன இருக்குது? ஊருக்கு உடுக்கை. ஃபர்ஸ்ட் ஒன் உடுக்கை. அதுக்கப்புறம் வேறு எந்த எழுத்துக்களும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கா வரிசையை பார்ப்போம். காலை உடுக்கைக்கு கீழே கணப்பறை. அடுத்தது காக்கு அடுத்தது தவில், நாகசுரம், மகுடி. அதில் புக்கில் இன்னும் 2-3 வேர்டு சேர்த்துருக்கோம். இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருந்தாலும் அகர வரிசைப்படி நம்ம கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பிறவினை சொற்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிறவினை சொற்களை கண்டறிக. நெக்ஸ்ட் பிறவினைனா என்ன? நனைந்தனன் படித்தான் அப்படின்னா என்னது? நனைந்தன்னா ஒருத்தன் நனைகிறான், அது தன்வினை. படித்தான்னா அதுவும் தன்வினை. இங்கே பாருங்கள். பிறவினை சொற்களை விருவித்தான், திருத்தினான். இதுதான் பிறவினை சொற்கள். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது எவ்வகை தொடர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தொடர்னு? செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டினாள். அந்த பொண்ணு ஒரு செயலை செய்யுது, அப்போ செய்வினை தொடர். அடுத்தது பாருங்க. விடைக்கேற்ற வினா அமைத்தல்னு கேட்டிருக்காங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இதை இந்த வினாவா எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைத்தல்னு சொல்கிறாங்க. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வரதை இது கேள்வி மாதிரி அமைக்க சொல்லிருக்கிறாங்க, அமைச்சிருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று அப்படின்னா வினைமுற்றுனால என்னங்க? ஒரு சொல் சென்டென்ஸ் முழுமையாக முடிஞ்சிடணும். அதை தான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்கிறோம். வந்தால் இல்லை வந்தால் கொடுத்து இதோட வேர் சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா வா. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. ராமன் சொல்கிறது ஒரு பெயரா? ஆனால் பெயரற்ற தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீண்டும் அதேமாரி மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதை கேள்வியாக மாற்றணும் அப்படின்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வருமா?
பண்புத்தொகை. ஒரு பொருளை பிரித்து மை என்ற ஒரு எழுத்து வந்தாலே அது பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழியில் அந்த கொஸ்டின் விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ் சேர்ந்து வேந்தர் ஒழுகு. வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு. படிக்கும் போதே நமக்கு தெரியும் எதுதான் ஆன்சர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். இமிலிசி இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. இமிலிசி வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாருங்க, கடல்னா கடல் தான், ஆளினாலும் கடல், ஆறுனாலும் ஆறுந்தான் அது பொருந்தாது இருக்கு. பறவைனாலும் கடல், இது பொருந்தா சொல். இது மூணும் ஒரே பொருளை குறிக்குது, கடல். ஓகேவா? ஆறுங்கிறது குறிக்கல. அப்போ ஆன்சர் 6. பிழை திருத்தம் செய்க. மயில் அலறும், குயில் கூவும், ஆந்தை அகவும். மயில் அலறுமா? மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். குயில் கூவும், ஆந்தை அலறும். ஆன்சர் இது. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் சிலபஸில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிழை திருத்தம். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இக்கு வரணும் பாருங்க, இக்கு வரணும். வாழைப்பழத் இத்து வரணும். இங்கே இத்து வரலை, இதில் வந்திருக்கு. அப்போ வேறு ஏதாவது வராத இருந்திருக்கும். பாருங்கள், கிழவன் வியாழக்கிழமை இக்கு வரலை. பாருங்கள், வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. வாழைப்பழத்தோல் சறுக்கி ரூ பாருங்கள், இந்த ரூ வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். வினையால் அணையும் பெயர் வந்தால் தந்தவர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள் அப்போ வேர் சொல் என்ன? அது சென்றாளுக்கு செல். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள். வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ். இந்த சூழ்னா என்னது? கர்ப்பம். இந்த சூழ்னா சுற்று. இந்த சூழ்னா சபதம். குண்டு இல் வந்தா கர்ப்பம், சிறப்பு இல் வந்தா சுற்று, பள்ளிக்கு வர இல் வந்தா சபதம். இந்த பள்ளிக்கு வர இல், குண்டு இல், சிறு இப்படி சொல்லக்கூடாது. லகர வகர வகர லகர அப்படி வரும்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும், பார்த்துக்கோங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் சரியான ஆன்சர். பாருங்கள், இதுதான் 4 ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தது. இங்கே பாருங்கள், புலவர் ஒருவர் தான் சொல்கிறாங்க, இங்கே வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி தப்பாக கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் சரியான விடை, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா என்னது? தலைவன்னா, ஹெட்டு அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் இருக்கிறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் போதும். அடுத்த கொஸ்டின்ஸ் இதோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூட்டி போடுறேன்.